என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வெற்றியின் மாதம். தேவன் நமக்கு வெற்றியின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் வேதம் முழுவதிலும் எப்படி தங்கள் சோதனைகளில், தங்கள் போராட்டங்களில், தங்கள் யுத்தங்களில் ஜெயம் எடுத்தார்கள் என்று நாம் படிக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், வாழ்க்கையில் அபியாசிக்கப் போகிறோம், ஜெயத்தை எடுக்கப் போகிறோம். தாவீது பல யுத்தங்களை சந்தித்த ஒரு தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் பாதி நாட்கள் யுத்தத்திலேயே கழிந்தது. அவர் யுத்தத்தில் இரத்தம் சிந்தினபடினால்தான் அவர் தேவாலயத்தை கட்டக்கூடாது என்று தேவன் அவருக்கு சொல்லிவிட்டார். அப்படி தாவீது சந்தித்த பல யுத்தங்களில் அவர் ஒரே ஒரு காரியத்தை செய்வார். ஆண்டவரே, இந்த யுத்தத்திற்கு போகலாமா, இந்த யுத்தத்திற்கு போக வேண்டாமா என்று எப்பொழுதும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பது வழக்கம். நீங்கள் கூட ஆவிக்குரிய யுத்தங்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருந்து ஆலோசனை கேட்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும், இவர்களோடு கூட நான் என்ன பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எனக்கு நீ சொல்லித்தாரும். இந்த சூழ்நிலைமையில் நான் எடுக்க வேண்டிய முடிவு என்ன, நடக்க வேண்டிய வழி என்ன, எனக்கு வழிகாட்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். சிலர் அவசரப்பட்டு பரவாயில்லை, இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை சரிப்படுத்தினால் போதும் என்று நினைத்து சில முடிவுகள் எடுப்பார்கள். அதன் முடிவு என்ன தெரியுமா? அவசரமான முடிவுகள் அலங்கோலமான விளைவுகளை கொண்டு வந்துவிடும். ஆகவேதான் நீங்கள் யுத்தங்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருந்து கேட்க வேண்டும். பழைய பாட்டில் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பு தீர்க்கதரிசியை அழைத்து அவருடைய வாய்ப்பிறப்பை மக்கள் கேட்பது வழக்கம். சரி, தாவீது கூட ஆண்டவரிடத்தில் பல ஆலோசனைகளை கேட்டார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23-24. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். இதற்கு முன்னாக தாவீதுக்கு ஒரு ஜெயம் கிடைத்தது, பயங்கரமான ஒரு ஜெயம். அந்த வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 20. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதை நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். தாவீதுக்கு ஏற்கனவே ஒரு வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாம்? தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிடுகிறார். மகிமையான ஒரு வெற்றி. தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல சத்துருக்கள் உடைந்து ஓடிவிட்டார்கள். சரி, இப்பொழுது மறுபடியும் பெலிஸ்தர் வருகிறார்கள். ஏற்கனவே கர்த்தர் பாகால் பிராசீமின் அனுபவத்தை கொடுத்தார், இப்பொழுதும் அதுபோல யுத்தம் செய்வேன் என்று சொல்லி தாவீது தைரியமாய் போகவில்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், முந்தின வெற்றிகளை நினைத்து அடுத்த யுத்தத்திற்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் போய்விடாதீர்கள். ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல் போய்விடாதீர்கள். சிறு பிள்ளைகளைப் போல ஒவ்வொரு முறையும் நான் உம்மைத்தான் சார்ந்திருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று அவரை சார்ந்து அவருடைய வழிநடத்துதலை கேட்டு முடிவுகளை எடுக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு வித்தியாசமான யுத்த முறையை சொல்லுகிறார். நீ நேரே போகாதே, முசுக்கட்டை செடியின் இறைச்சலை கேட்கும் பொழுது நீ சுற்றிப்போ என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அப்படி கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். நான் சொல்லுகிற பாதையில் நீ நடந்தால் உனக்கு முன்பாக நான் நடப்பேன். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். பிரியமானவர்களே, கடந்த நாட்களின் தோல்விக்கு என்ன காரணம் புரிகிறதா? தொழிலில் வீழ்ச்சி, படிப்பில் வீழ்ச்சி, எடுத்த முயற்சிகளில் வீழ்ச்சி, சில குடும்பங்களில் திருமண காரியங்கள் வாய்க்காது போனது, உடைந்து போனது. காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், பெண் அழகாக இருக்கிறாள், பையன் சம்பாதிக்கிறான், வீடு இருக்கிறது, வாசத்தலம் இருக்கிறது என்று சொல்லி பணத்தையும் ஏதோ ஒன்றையும் நம்பி கர்த்தரின் சித்தத்தை விட்டீர்கள். இப்பொழுது திரும்பி வரலாம். ஆண்டவரே, நான் இன்னொரு முறை என் வாழ்க்கையில் இப்படி தப்பு செய்யக்கூடாது, தயவாய் என்னை மன்னியும். நான் ஒவ்வொரு முறையும்
சிறு பிள்ளை போல உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு போகிறேன். பாகால் பிராசிம் போன்ற பெரிய வெற்றியின் அனுபவம் எனக்கு இருந்தால் கூட அடுத்த முறை நான் உம்மை கேட்காமல் புறப்பட மாட்டேன். இன்றைக்கு தீர்மானியுங்கள். கர்த்தரின் வழி நடத்துதலை வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் யுத்தத்தில் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். வாலிப பிள்ளைகளை முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் கலந்து ஆலோசிக்காமல் நீ எந்த முடிவையும் எடுக்காதே. அவசரப்பட்டு எடுத்து சிக்கிக் கொண்டவர்கள் ஏராளம். கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, பாகால் பிராசிம் போன்ற அனுபவங்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் உமக்காய் காத்திருக்க உதவி செய்யுங்க. அந்த முசுக்கட்டை செடிகளின் இலைகளின் நுனியில் கேட்கிற இரைச்சலின் சத்தம் அது உம்முடைய பிரசன்னத்தின் சத்தம் ஆண்டவரே. அந்த பிரசன்னம் முன் செல்லாது நாங்கள் நடந்து போகக்கூடாதப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த செடிகளின் இலைகளின் நுனிகளில் கேட்கிற இரைச்சல் சத்தத்தை கேட்காதபடி உங்களுடைய பிள்ளைங்க புறப்பட்டு போனதுனால எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டம் ஆண்டவரே. இனிமேல் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்காதபடி கர்த்தர் சொன்னதை கேட்டு முடிவெடுக்க உங்கள் ஜனத்திற்கு உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு செல்லுகிறார். அவர் செல்லுகிறதை உங்களுக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படி முசுக்கட்டை செடிகளின் இலைகளின் நுனியில் செல்கிற இரைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ணுவார். அந்த இரைச்சல் தான் தேவனுடைய வழி நடத்துதல். அந்த இரைச்சல் தான் தேவன் முன்னே செல்கிறார் என்பதற்கு அடையாளம். கர்த்தரை முன்வைத்து உங்கள் யுத்தத்தை செய்யுங்கள். வெற்றியை நிச்சயம் பெறுவீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.